மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். என்னை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு போடுற ஓட்டு 10 முறை தோன்ற பழனிசாமி என்று பட்டம் பெற்றவர். ஆகவே அவருக்கு ஓட்டு போட்டால் நோட்டாவுக்கு போடுகிற ஓட்டை போல ஆகிவிடும், செல்லாத ஓட்டாக. ஆகவே உங்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற, தமிழகத்திலே ஒரு புரட்சி உருவாக்குகிற, தமிழக மக்களை நேசிக்கக்கூடிய நம்முடைய தளபதியை தவிர எவராலும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது என்பதுதான் மக்கள் கனவாக இருக்கிறது. இன்றைக்கு தீய சக்தியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். இனி தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜியை போன்றவர் இங்கே கோயம்புத்தூருக்கு வருவதே இன்று கரூரில் முடக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். கரூரில் நிற்க முடியாத செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தெற்கில் இன்று வெட்டு போகிறான் என்று நினைத்தால் தூள் தூளாக்குற சக்தி நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறதை தவிர யாருக்கும் இல்லை என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நினைத்தார்கள் அவருக்கு ராஜதந்திரம் தெரியுமா? எல்லாம் தெரியும். 10 ரூபா வரையிலும் வாங்குவது தெரியும். அதைத்தான் தளபதி சொன்னார். நீங்கள் தப்பித்து பிழைத்திருக்கிறீர்கள், ஆட்சி மாறும். மத்திய அரசோடு உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அண்ணா திமுகவும் கூட்டணியை கொள்ளையடிப்பதிலே ஒரே கூட்டம் தான். அந்த கூட்டத்தை தகர்த்தெறிகிற சக்தி நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறதை தவிர யாருக்கும் இல்லை. ஒரு பத்திரிகையாளரை பார்த்து கேட்டார், 13 கட்சி கூட்டணி, 14 கட்சி கூட்டணி, நீங்கள் தனித்தே நிற்கிறீர்கள், என்ன செய்ய போறீங்க கேட்டார்கள். நான் அப்போது சொன்னேன், சிங்கம் தனியாகத்தான் வருமே தவிர கூட்டமாக வராது. நான் ஏற்காவலை தொழுகிறேன் சொன்னால் அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் என்னை கவர்ந்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவரை நேசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 42 ஆண்டு காலத்திற்கு பிறகு உழைத்த என்னை ஒரே நிமிடத்திலே வேலுமணியும் சேர்ந்து என்னை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் அதை தாங்கி பிடித்து எனக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிற ஒரே தலைவர் தளபதியை தவிர ஏனென்றால் மன உளைச்சலே 8 ஆண்டு காலம் நான் இருந்தேன் அம்மாவு மறைவுக்கு பிறகு.